இந்த 2 சவால் சேலஞ்ச் தொடங்கி இன்னையோட நாள் பாத்தீங்கன்னா 34 ஆகுது. இந்த மாதிரி பெரிய சைஸ் பைசெப்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த 5 வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பைசெப்ஸ் வேரியேஷன் பெட்டரா இருந்துச்சு, உங்களுக்கும் பெட்டரா இருக்குன்னு நான் நம்புறேன். மொத்த வேரியேஷன் பாத்தீங்கன்னா பார்பல் கர்ல். இது பாத்தீங்கன்னா மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடணும், ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலா போடுங்க. இந்த பார்பல் கர்ல் ஒர்க் அவுட் போட்டா எங்க மசில் ஆக்டிவேட் ஆகும் மேல ஒரு போட்டோ போட்டுருக்கு, அதுல கிளியரா இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வேரியேஷன் பாத்தீங்கன்னா ஹேமர் கர்ல். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலா போடணும். இதுக்கும் பாத்தீங்கன்னா மேல ஒரு போட்டோ போட்டிருக்கேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த மசில் கரெக்டா ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு கிளியரா. மேல இருக்க அந்த போட்டோ எதுக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாதான் அந்த போட்டோ நான் போட்டிருக்கேன். மூணாவது வேரியேஷன் பாத்தீங்கன்னா பெஞ்சஸ் கர்ல். இது பாத்தீங்கன்னா கண்ட்ரோலாவும் ஸ்லோவாவும் போடணும். அப்படி வேகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு மசில்ல விழுவாது, அதுக்கோசம் தான் சொல்றேன் ஸ்லோவா போடுங்க. நாலாவது வேரியேஷனா பாத்தீங்கன்னா கேபிள் ஹேமர் கர்ல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அவுட் நான் சொல்லுவேன். இதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வெயிட் அதிகமா போடுறன்னு கணக்கு கிடையாது, எந்த அளவுக்கு வெயிட் கம்மியா வச்சு ரிப் அதிகமா போட்டா மட்டும்தான் கரெக்டா மசில் ஆக்டிவேட் ஆகும். சோ கம்மி வெயிட்ல போட்டா மட்டும். அஞ்சாவது வேரியேஷனா பாத்தீங்கன்னா சிங்கிள் கர்ல். இதோட போட்டு ஒர்க் அவுட் முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு பைசெப்ஸ் என்ன மாதிரி இந்த அளவுக்கு பெருசா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். வரட்டா மாமி.